அந்த காலத்தில் ஓடிட முடியாது, வேலையை ரிசைன் பண்ண முடியாது, போட்டி தூக்கிட்டு போயிட முடியாது, வேறு வேலையை மாற்றிக்க முடியாது, தன்னுடைய நிலையை மாற்ற முடியாத ஒரு சிக்கலான சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். கிறிஸ்தவன் ஆகிட்டான். இவன் ஆண்டவராக இயேசுவை நம்பிட்டான், விசுவாசிட்டான். இப்போ எப்படி அவன் வாழணும், எப்படி அவன் வேலை செய்யணும்? ஒரு சரியான ஒரு கதையை பின்னுறாரு அவனுக்கு. அவன் கதை எப்படி இருக்குது? ஐயோ, என் கதையை கேட்டியா நீ? எங்கள் ஊர் இது, அங்கேருந்து வந்து பிடிச்சிட்டு வந்தானுங்க, யுத்தம் பண்ணி எங்களை அடித்து போட்டு சொத்தெல்லாம் பிடிங்கிட்டேன், கொண்டாந்து இப்போ அடிமையாக்கிட்டான், எங்கேயும் போகவும் விட மாட்டேங்கிறான். இந்த படுபாவி பாழா போனவங்கிட்ட வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னைக்கு சாவான்னு தெரியல, சபிக்கப்பட்டவன் அப்படின்னு அவன் வேலை செஞ்சிருக்கான். அதுதான் அவன் கதை, ஹிஸ்டோரி. அவன் கதை எப்படி இருக்குது? சோக கதை. இந்த சோக கதையை பின்னணியாக வச்சுட்டு தான் போய் வேலைக்கு போகிறான் இவன். அதுதான் அவனுக்கு இருக்குது. ஆனால் இந்த சோக கதை, இந்த தோல்வியின் கதையை காட்டிலும் வேறு பெரிய கதை இருக்க முடியுமா? ஒரு பெரிய கதை இருந்ததுன்னா இவனுடைய ஆட்டிடியூடே மாறும், கண்ணோட்டமே மாறும், வேலையும் மாறும், வாழ்க்கையும் மாறும். பவுல அப்போஸ்தலன் எதுக்கு இந்த பகுதி எழுதுகிறாருன்னா, அப்பா உன் கதை இல்லை, அது ஒரு சின்ன கதை, அதை மறந்துடு. அதை காட்டில் ஒரு பெரிய கதையை சொல்கிறேன். நீ எங்கே இருக்கிற, எதுக்கு இருக்கிற, என்னத்துக்கு இருக்கிறேன்னு சொல்கிறேன், நீ எப்படி வாழலான்னு சொல்கிறேன். இந்த கதையை வச்சு உன் கதையை பின்னு, இந்த கதையை வச்சு உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வேலையும் உன் நாட்களும் நல்லா இருக்கும், உனக்கு சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி அப்படி எழுதுகிறார் பாருங்க. இங்கே இன்றைக்கி நிறைய பேர் கதையை மாற்ற வேண்டியது இருக்குது. ஹலோ, தங்களுடைய மைண்டில் இருக்க கதையை மாற்ற வேண்டியது. நல்ல காலம் கோயிலுக்கு வந்தீங்க, கதையை மாற்றினா கதையே மாறிடும். மைண்டில் இருக்க அந்த கதையை மாற்றினா உங்கள் வாழ்க்கை கதையை மாற வாய்ப்பு உண்டு. அப்போ கதையை மாற்றுகிற நேரம். எத்தனை பேர் கதையை மாற்றுறதுக்கு ரெடி? கதையை மாற்றினீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் வரும், நிம்மதி வரும், உயிர் வரும். வேலையை வேறு ஒரு நோக்கத்தோடு செய்வீங்க, உன்னதமான ஒரு நோக்கத்தோடு செய்வீங்க. உங்களுக்கு கஷ்டமான துன்பமான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். ஒரு வேலை இன்னும் யாரும் அடிமை கிடையாது, ஆனால் பல்வேறு கஷ்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கதை, ப்ராப்பரான கதையை, சரியான கதை, உண்மையான கதையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அதன் மூலமாக புரிஞ்சுக்கிட்டா. உண்மையான கதை எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு, சுவிசேஷம், அவருடைய மீட்பு. அவர் உலகத்தை உண்டாக்குனார், அவர் மனுஷனை உண்டாக்குனார், மனுஷனுக்கு வேலையை கொடுத்தார். மனுஷன் பாவம் செஞ்சான், சாபத்தை வரவழைத்து கொண்டான், கெட்டுப்போனான், வேலையும் கெட்டுப்போச்சு. ஆண்டவராக இயேசு அனுப்பினார், மீட்பை உண்டாக்கினார். எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன் எல்லாத்தையும் மீட்க சித்தம் கொண்டிருக்கிறார். மீட்கிறதுக்காக இயேசு அனுப்பினார். இயேசு அனுப்பி 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பையும் மீட்பையும் விடுதலையும் அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். உண்டு பண்ணி அந்த மீட்பின் காரியங்கள் இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கிறது. நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னும் உலகம் முழுவதுமே சிருஷ்டிப்பே மீட்கப்பட போகிறது. இதுதான் பேக்ரவுண்டு. இப்போ இந்த கதையை பேஸ் பண்ணி இவனுடைய வேலையினுடைய அர்த்தத்தை இவனுக்கு சொல்லணும். அதுக்கு தான் இந்த பகுதி. இப்போது நான் முதலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். சொல்கிறார், வேலைக்காரரே அடிமைகளே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வேலைக்காரரே நீங்கள் மொழிபெயர்த்துட்டாங்க. பல ஆங்கில மொழிபெயர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ்ன்னு தான் வருது, பாண்ட் சர்வன்ஸ்னு வரும். இங்கேயே 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அடிமையானவனானாலும் அப்படின்றாரு. ஏன்னா அடிமையை பற்றி தான் சொல்கிறாருங்க. வேலைக்காரர்ன்றது அடிமையை சொல்லுது. வேலைக்காரர்னு வந்துட்டதுனால நம்ம என்ன நினச்சிருக்கோம், நம்ம ஊர் வேலைக்காரங்க மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது, இவங்கெல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள். அங்கே வேலைக்காரர்னா அடிமைகள். அடிமைகளை பற்றி சொல்கிறார். அடிமைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடைய ஊழியம் செய்யுங்கள்ன்றது வேலை செய்யுங்க அப்படின்றது தான் ஊழியம் செய்யுங்கள்னு வருது. ஊழியக்காரன்னு நினச்சிக்காதீங்க. அது ஊழியம் செய்யுங்கள்ன்ற வார்த்தை வேலையை செய்கிறத பற்றி. இப்போ அரசு ஊழியர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேலையை குறிக்கிறதுக்கு தான் ஊழியம்ன்ற வார்த்தை. 9, எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவளை செய்து
அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். இதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். 3 பதங்கள் திரும்ப திரும்ப வருதுங்க. 3 பதங்கள். ஒன்று 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருக்கா. எல்லாரும் சொல்லுங்கள், கிறிஸ்துவின் ஊழியக்காரராக. அப்புறம் 5ஆம் வசனத்துலையும் வருது, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. சொல்லுவோம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்போ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல ஒரு பதம். 2வது பதம் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக. 3வது 8ஆம் வசனத்தில் வருது, கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கென்றேனா as unto the Lord, not to man. கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்யுங்கள் அப்படின்றாரு. அப்போ இதுதான் அங்கே முக்கிய கருத்து. ஏன்னா திரும்ப திரும்ப அது வருது. என்ன திரும்ப திரும்ப வருது? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியணுமா, கிறிஸ்துவின் வேலைக்காரர் போல் இருக்கணுமா, கிறிஸ்துவுக்கே வேலை செய்கிற மாதிரி இருக்கணுமா. அப்புறம் 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்யணுமா, கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்யணுமா. அதுதான் வேலைங்கிறாரு. இதை வாசித்த உடனே சிலருக்கு ஒருத்தர் சொல்கிறார், ரொம்ப நல்லா சொன்னீங்கயா, கரெக்டாக. இந்த பொல்லாத ஒரு இவன் இருக்கான், அவனுக்கு சூப்பர்வைசரு, அவனை என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியாமல் இருந்தேன், இப்போ சொல்லிட்டீங்க, நான் அவனை மறந்துட போகிறேன். அவரை மறந்துட்டு இயேசுவுக்காக நான் செய்ய போகிறேன், அவருக்காக நான் செய்ய போகிறேன், அவனை மறந்துட போகிறேன்னாங்க. அதுவாக சொல்லியிருக்கீங்க? அது சொல்லலை. அவனை விட்டுரு, அவனை மரியாதை கொடுக்காத, அவனை கண்டுக்காத, அவன் எக்கேடோ கெட்டு போகிறான், அவனை ஒரு பொருட்டாகவே நினைக்காத, நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு நான் சொல்கிற பேச்சை கேளு. அப்படியா சொல்லியிருக்கு? கிடையாது. எப்படி சொல்லியிருக்கு? அவன் தானே எஜமான், அவனுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவனுக்கு வேலை செய்ய சொல்லியிருக்குது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவனுக்கு கீழ்ப்படிய சொல்லியிருக்கு. அப்போ அவனுக்கு கீழ்ப்படியணும். அவனை மறந்துட்டு எனக்கு கீழ்ப்படின்னு சொல்லல. அவர் அவனுக்கு கீழ்ப்படின்னு க்ளீனாக சொல்லியிருக்காரு. கபடற்ற மனதோடு பயத்தோடு நடுக்கத்தோடு. யாருக்கு? அவனுக்கு கீழ்ப்படின்னு இருக்காரு. அவனை மறந்துட்டு எனக்கு கீழ்ப்படின்னு சொல்லலை. நிறைய பேர் அப்படி எடுத்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக நினைப்பாங்க. நல்ல காலம் சொன்னீங்க, அவனை மறந்துடுறேன் நான், அவன் எக்கோட கெட்டு போகிறான், அவன் பொல்லாதவன், அவனை மறந்துடுறேன், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன். கர்த்தர் சொல்கிறார், இல்லை அவனுக்கு கீழ்ப்படி. அவனுக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக தான் நீ எனக்கு வேலை செய்ய முடியுன்றார். அவனுக்கு கீழ்ப்படுகிறது மூலமாக தான் எனக்கு வேலை செய்ய முடியுன்றார். அப்போ அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லலை. அவனுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்ய சொல்லியிருக்குது. அது மூலமாக தான் கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும்னு சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேலைக்காரருக்கு சொல்லியிருக்கு, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள் இருக்கு இல்லையா. அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் பாருங்கள், எஜமானில் அப்படியே நீங்களும் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கன்னு இருக்குது. அதாவது அவன் வேலைக்காரன் அடிமை எஜமானுக்கு சேவை செய்யணுமா. he must serve the boss. சேவை செய்யணும். எப்படி சேவை செய்யணும்? கர்த்தருக்கு சேவை செய்கிறது போல செய்யணும். அப்புறம் எஜமானை பார்த்து சொல்கிறாரு, நீ அவனுக்கு சேவை செய். யாருக்கு? அடிமைக்கு சேவை செய். நீயும் கர்த்தருக்கு சேவை செய்கிறது மாதிரி அடிமைக்கு சேவை செய். இது நிறைய பேருக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னையா, கீழே இருக்கிறவன் மேலே இருக்கவனுக்கு சேவை செய்யலாம், மேலே இருக்கவன் கீழே இருக்கவனுக்கு சேவை செய்ய முடியுமா? அப்படி தான் வேதம் போதிக்குது. ஆக்சுவலாக ஒரு காரியத்தை விளக்குறாங்க, நல்லா புரியும் பாருங்கள். இது 5:21 ஆரம்பிச்சிருது. எபேசியர் 5:21 இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருது. இதை ஹவுஸ் ஹோல்டு கோடுன்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் ஹோல்டு கோடுனா ஒரு வீட்டார் மத்தியிலே இருக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள், ஒரு வீட்டார் ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகள். வீட்டார்னால் அந்த காலத்தில் கிரேக்க ரோமன் வேர்ல்டில், அதாவது கிரேக்கர்களும் ரோமர்களும் இருந்த அந்த உலகத்தில், அல்லது இந்த பழங்கால உலகத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட வீட்டார்னால வேறு பாருங்கள். நம்ம இப்போ வீட்டார்னு சொன்னால் என்ன சொல்கிறோம்? நானும் என் மனைவி, என் 2 பிள்ளைகள், அவ்வளோதான் வீட்டார். நிறைய பேர் சொந்த அப்பா அம்மா கூட சேர்க்கறது இல்லை, இதில் கூட பிறந்தவங்களை யாரும் சேர்க்கறது இல்லை, வீட்டில் வேலை செய்கிறவங்கள கண்டிப்பாக சேர்க்கறது இல்லை. வீட்டார்னால் நானே என் மனைவி, என் 2 பிள்ளைங்க, அவ்வளோதான் வீட்டார்.
நீங்கள் 18ஆம் அதிகாரத்தில் வாசி பாருங்க. ஆதியாகமத்தில் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். எதுக்கு ஆசீர்வதிச்சார்னு சொல்லியிருக்குது? அவன் தன்னுடைய வீட்டாருக்கு கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் போதிப்பான்ங்கிறதுனாலே ஆசீர்வதிச்சாராம். வீட்டார் எவ்வளோ பேர் தெரியுமா இருந்தாங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 318 பேரை யுத்தத்துக்கே கூப்பிட்டு போயிருக்கான். ஒருத்தன்ட்ட சண்டை போடுறதுக்கு, ஒரு ராஜா கிட்ட சண்டை போடுறதுக்கு, 4 ராஜாக்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு. அவன் சொந்தக்காரன் லோத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க, அடிமைகளா தூக்கிட்டு போயிட்டான்னு போய் விரட்டிட்டு போகிறான். 318 பேர் தங்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள கூப்பிட்டு போகிறான். யுத்தத்துக்கு போகிற ஏஜில் அவ்வளவு திடனா அவ்வளவு பலசாலியாக இருக்கிறவங்கள 318 பேர் இருந்தாங்க. இதை வச்சு ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்கிறாரு, ஆபிரகாம்கிட்ட வேலை செய்கிறவங்களெல்லாம் மொத்தமாக சேர்த்திங்கன்னா அவன் டென்ட்டு நடுவில் இருக்குமா பாருங்க. அவன் வீடு பெரிய பங்களா மாதிரி டென்ட்டு போட்டு வச்சுருந்தான். அவன் அந்த இடத்துல சுற்றி டென்ட்டுகளாக இருந்து தான் இவன்கிட்ட வேலை செய்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, அது சொத்துக்களை மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 2000 பேர் இருந்தாங்களாம். 2000 பேர் அவனுடைய வீட்டார்னு சொன்னால் 2000 பேர் ஞாயிற்றுக்கிழமை பேசாமல் சர்ச்சை நடத்திடலாம் போல இருக்குது. 2000 பேர் இருந்திருக்காங்க அவன்கிட்ட. இந்த ஆபிரகாமை எப்படி காமிச்சிட்டாங்க பாருங்கள் சினிமாலெலாம். அழுக்கு பெட்ஷீட்டை போதிக்கிட்டு, ஒரு கோல் எப்படி வச்சுக்கிட்டு, போகிற இடம் என்னதென்று தெரியாமல் வனாந்தரத்தில் சோறு தண்ணி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாருன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. பெரிய சீமானவன். 2000 பேர் அவன் ஆதரவில் இருக்காங்க. அவன்கிட்ட சம்பளம் வாங்கி சாப்பிட்ற குடும்பங்களில் இருக்க ஆளுகளை சேர்த்தா 2000 பேர் இருப்பாங்களாம். அவ்வளோ பெரிய சமுதாயம் அது. அவங்ககிட்ட இருந்தவங்க மட்டும் வீட்டார். அதுதான் வீட்டார். வீட்டார்னா ஒரு பெரிய கும்பல். அவன் ஒய்ஃபு, அவன் சொந்தக்காரனுங்க, அவன் கூட இருக்கிறவன், வேலை செய்கிறவன், கூட வேலை செய்கிறவன், விட்டு வேலை, அடிமை முதற்கொண்டு எல்லாம் வீட்டார். அப்படி தான் பைபிள் கான்செப்ட் வீட்டார்னா. அப்போ வீட்டார்களுக்குன்னு ஒரு கோடு இருந்தது, எல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு. அதில் பாருங்கள், வீட்டாரில் பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க, அதிகாரத்தில் உயர்ந்தவங்க இருப்பாங்க, அதிகாரத்தில் குறைவுபட்டவங்க இருப்பாங்க, கணவன் இருப்பார், மனைவி இருப்பார், அப்பா இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, எஜமான் இருப்பான், வேலைக்காரன் இருப்பான், இல்லையா? எல்லா கிரேட்லேயும் இருப்பாங்க. ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அந்த வித்தியாசத்தெல்லாம் அப்செட் பண்ணாமல், அதெல்லாம் குழப்பாமல், அதெல்லாம் சீரழிக்காமல், அதையெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு எல்லா காரியத்தையும் அற்புதமாக அழகாக ஒழுங்காக நடத்துறதுக்கு ஹவுஸ் ஹோல்டு கோடு அப்படின்னு வச்சுருந்தாங்களாம். ஒரு வீட்டாருக்கும் கோடு இருக்குமா, அதை ஃபாலோ பண்ணி நடக்கணும். அந்த ஹவுஸ் ஹோல்டு கோடை தான் இங்கே சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன்றாங்க. கிறிஸ்துவின் வீட்டார், சபையார், விசுவாசிகள், நம்மளாம் அந்த வீட்டை சேர்ந்தவங்க, நம்மளாம் ஒரு குடும்பம். இந்த வீட்டார் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 21ஆம் வசனத்திலே ஆரம்பிச்சிடுறார் பாருங்க. எப்படி சொல்கிறார் பாருங்க, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து இருங்க. அவருக்கு நான் எப்படிங்க கீழ்ப்படிது? அவர் என்னோட கிரேடு கம்மியாச்சு, பரவாயில்ல, கீழ்ப்படிந்து இருங்கள்ன்றார். அப்புறம் சொல்கிறாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அங்கே பாருங்கள் என்னத்தை நுழைக்கிறாருன்னு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்றத நுழைக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறாரு. 25 பாருங்கள். 22 ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு தடவை நல்லா சத்தமாக வாசிங்க. 25 வாசிக்கிறேன் கேளுங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில். மனைவிகிட்ட சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல் புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லிட்டு, புருஷனுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல் கணவனாகிய நீ உன் மனைவியை அன்பு கூறு அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னும் சொல்லிட்டு போகிறார் பாருங்கள். 6ஆம் அதிகாரத்துக்கு பாருங்கள், 1ஆம் வசனம். பிள்ளைகள் பெற்றோரில் வர்றாரு. இப்போது மனைவி புருஷன்றதை விட்டுட்டு இப்போ பிள்ளைகள் பெற்றோருக்கு போகிறார். அதே ஹவுஸ் ஹோல்டு கோடு தான் இது, குடும்பத்திலலாம் அப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறார். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணுன்றது ரொம்ப கரெக்டாக பைபிளில் போதிக்குது பாருங்கள். 10 கற்பனையிலே இதை கொண்டுட்டார். தகப்பனி தாயை கனம் பண்ணுவாயான்னு கொண்டுட்டு அதோட 2 ப்ராமிஸையும் அட்டாச் பண்ணிட்டார். அது சொல்கிறாருங்க, உனக்கு நன்மை உண்டாக இருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் ரொம்ப நாள் இருக்கணுமா, நல்லா இருக்கணுமா? எத்தனை பேர் ரொம்ப நாள் இருக்கணும், நல்லா இருக்கணும்னு? தகப்பனி தாயையும் கனம் பண்ணுவாயாக. பழைய ஏற்பாட்டில் வாஸ்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சிலருக்கு அதெல்லாம் புரியாமல் தவிப்பாங்க. ஐயோ என்ன பிரதர் இப்படி சொல்லியிருக்குன்னு. ஒரு இடத்துல சொல்லியிருக்குது, எவனாவது தகப்பனை தாயை கையை ஓங்கி அடித்தான்னா அவனை போட்டு தள்ளிடுன்றாரு. போட்டு தள்ளினா 2 அறை கூடன்னு அர்த்தம் இல்லை, நம்ம அப்படி தெரிஞ்சுக்கூடாது. ஆளை காலி பண்ணிடுன்றார் ஆண்டவர். ஐயோ நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லாமாங்க? நம்ம ஆண்டவர் அப்படி சொன்னார், அவரே தான் சொன்னார். போங்க
எப்படி சொல்லலாம்? ஏன்னா இவங்க எல்லாம் பாவிகள், அக்கிரமக்காரன். ஒருத்தனும் சொல்கிற பேச்சை கேட்கறது இல்லை. தாய் தகப்பனை கையை ஓங்கி அடிக்கிறது. இப்படியே அடிச்சிட்டு இருந்தால் எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் கற்றுக்குவான். வீட்டுக்கு வீடு தாய் தகப்பனை அடிப்பானுங்க. வீட்டுக்கு வீடு தாய் தகப்பனை அடித்தா இஸ்ரவேல் தேசமே இல்லாமல் போயிடும், ஒழுங்கே இருக்காது, பாழாக போயிடும். பிள்ளைன்னா தகப்பன் தாய்க்கு அடங்கி நடக்கணும், இதுதான் ஒழுங்கு. இது இல்லைன்னா தேசமே இருக்க முடியாது, ஊரே இருக்க முடியாது, சமுதாயமே இருக்க முடியாது. ஒருத்தனை அடிக்க விட்டா எல்லாமே கெட்டு போயிடும். எல்லாம் இப்போ சிலருக்கு கையை காலை எடுத்துடுறாங்க இல்லையா, ஏன் ஆள் செத்து போயிடுவான் இல்லைனா. அதனால தான் டாக்டர் கையை காலை எடுத்தார். அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு 2 லட்சம் கொடுத்துட்டு வரோம் அவர்கிட்ட. ஏன் காலை வெட்டினதுக்கு? காலை வெட்டினதுனால ஒரு நன்மை செய்தார் அவர். என்ன நன்மை? உயிரை காப்பாற்றிருக்காரு. அதனால தான் சொல்கிறார், போல பரவாயில்ல, ஒன்று மைனஸ் ஆனால் பரவாயில்ல விடுன்றார். ஒருத்தனை போட்டு தள்ளினா தான் மீதி பேர்கள்லாம் காட்டு மிராட்டிகள் மாதிரி இருந்தானுங்க பாருங்கள். மீதி பேருக்கெல்லாம் எப்படி விளங்கும்? ஒருத்தனை போட்டால் தான் மீதி பேருனுக்கு விளங்கும். சிலருக்கு அப்படிலாம் இல்லைன்னா விளங்காது. அவனை போட்டாங்களா, ஐயோ நான் கூட கையை ஓங்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். வேணாம்ப்பா, உயிர் வாழணுன்னா ஓங்கக்கூடாதுன்னு கரெக்டாக இருப்பான். அதனால தான் வச்சார். ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பார்வையில் குடும்பம் வெற்றி அடைய வேண்டும், குடும்பம் சமாதானமாக இருக்கணும், குடும்பத்தில் ஒழுங்கு இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் பார்வையில் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதனால தான் பிள்ளைகளை கண்டித்து இப்படிலாம் வளர்க்குறோம், கீழ்ப்படிதெல்லாம் கற்றுத்தரோம். ஏன்னா ஆண்டவர் பார்வையில் ரொம்ப முக்கியம். சமுதாயத்துக்கு அது அவசியம். எந்த ஆர்டர் இல்லைன்னு பாருங்கள். வீட்டில் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது, நாட்டில் ஜனங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்னா அப்புறம் என்ன நாடு நடத்த முடியும், என்ன குடும்பம் நடத்த முடியும்? ஒன்றுமே இருக்காது. காட்டு பிராண்டிகள் தான் இருப்பாங்க. அப்புறம் எல்லாம் ஒருத்தன் பீறிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ரத்தம் சிந்திக்கிட்டு கிடக்க வேண்டியது தான் இல்லையா? கர்த்தர் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு பாருங்கள். எவ்வளோ கரெக்டாக அதை கொண்டாடுறாரு பாருங்கள்.